So hi guys, so இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷன். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் எப்படி ரன் ஆகும், ஸோ அதோட யூசேஜ் எப்படி இருக்கும், ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நார்மலி ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா a function which calls itself, அதுதான் என்ன சொல்லுவாங்கப்பா ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவாங்க. ஓகே, ஒரு ஃபங்க்ஷன் அதுவே மறுபடியும் கால் பண்ணிகிட்டே இருந்துச்சுன்னா அது வந்து என்ன சொல்லுவாங்க ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்ன ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட் கேன் ஹாவ் n நம்பர் ஆஃப் ரிகர்சிவ் கால்ஸ் நமக்கு வந்து இருக்கும், n நம்பர் ஆஃப் ரிகர்சிவ் கால்ஸ் இருக்கும். ஓகே, பட் when you are going ரிகர்சிவ் ஃபங்க்ஷனிங் யூஸ் பண்ணும்போது என்ன வந்து இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் திங்க் பண்ணணும், இம்பார்ட்டன்ட் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் டெர்மினேஷன் கண்டிஷன் கொடுக்கணும். இந்த ப்ராப்பர் டெர்மினேஷன் கண்டிஷன் கொடுக்கல அப்படின்னா இன்ஃபைனைட்டாக அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே ஃபங்க்ஷன் கால் ஆகிட்டே இருக்கும். ஸோ இன்ஃபைனைட்டாக அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ இட் லீட்ஸ் டு ரன் டைம் எரர், அந்த மாதிரி நமக்கு ஒரு பாசிபிலிட்டி ஸ்டாக் ஓவர்ஃப்ளோ ஆகி கம்ப்ளீட்டாக சிஸ்டம் வந்து ஹேங் ஆகிற அளவுக்கு கூட வரும் பாசிபிலிட்டிஸ் ஆர் தட். ஓகே, கம்பேரிட்டிவாக ஒரு ஐட்ரேட்டிவ் கூட கம்பேர் பண்ணும்போது ரிகர்சிவ் கோட் வந்து ஷார்ட்டராக இருக்கும். பட் ரிகர்சிவ் கோட் வந்து கொஞ்சம் அதோட டிஸ்அட்வான்டேஜ் அப்படி நம்ம டிமெரிட்ஸ் அப்படி நம்ம எடுத்தோம் அப்படின்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒரு நார்மல் ஒரு பர்சனால் வந்து ஈஸியாக அதால் அவங்களால வந்து அந்த கோடை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. ஓகே, அண்ட் மெயினாக வந்து ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் எஃபிஷியன்சி வைஸ் வந்து ஐட்ரேட்டிவை கம்பேர் பண்ணும்போது ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட எஃபிஷியன்சி கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அண்ட் ஸோ இந்த ரிகர்சிவ் ஃபங்க்ஷனோட ஒரு சாம்பிள் ஒரு கோடு பார்க்கலாம், அது எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ கன்சிடர் இது இஸ் சிம்பிள் ப்ரோக்ராம் ஃபார் ஃபேக்டோரியல் ஆஃப் எ கிவன் நம்பர். ஒரு நார்மல் லூப்பிங் ஸ்டேட்மெண்ட் ஃபேக்டோரியல் நம்ம இது பண்ணி பார்த்துருப்போம் இல்லையா, ஒரு நம்பர் கொடுத்தோன்னா அதுக்கான ஃபேக்டோரியல் நம்பர் வந்து ஒரு சிம்பிள் ஃபார் லூப் மூலிமா நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம், அந்த ஃபேக்டோரியல் ஆஃப் அ கிவன் நம்பர் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியிருப்போம். ஸோ இது வந்து ரிகர்சிவ் ஃபங்க்ஷனில் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஐடியா நான் கொடுக்குறேன் நான். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன்னாப்பா ஒரு ஃபேக்டோரியல் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கேன், அதில் வந்து 5 அப்படிங்கிற ஆர்குமெண்ட்டை நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ இந்த 5 எனக்கு வந்து எங்கே போகும்ப்பா, இந்த எண்ணில் எனக்கு வந்து அசைன் ஆகும். ஓகே, ஸோ எங்களால் லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் திஸ் ஃபங்க்ஷன் இந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும்போது கண்ட்ரோலுக்கு ஆட்டோமேட்டிக் எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும், எனக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஓகே, ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட் இட் செக்ஸ் த கண்டிஷன் 5 = 0 அப்படின்னு எனக்கு வந்து செக் பண்ணணும். ஓகே, கண்டிஷன் ஹியர் எனக்கு வந்து ஃபால்ஸ், 5 = 0 கண்டிஷன் ஹியர் ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் பார்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளே எகெயின் அந்த சேம் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே என்ன இருக்கும், இப்போ எண்ணில் வந்து 5 இருக்கும், 5 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஃபேக்டோரியல் ஆஃப் ஓகே n-1 அப்படின்னா ஆப்வியஸாக வந்து என்னப்பா 4. ஸோ எகெயின் இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு என்ன கால் ஆகும், இந்த சேம் ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் எனக்கு வந்து இதாகும். ஓகே, அன்டில் எனக்கு இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எனக்கு வந்து என்ன ஆகும்ப்பா, என்ன ஆகும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே தான் எனக்கு வந்து கால் ஆகும். ஃபஸ்ட்டு என்ன கால் ஆகும், 5 ஸ்டார் அப்படின்னு எனக்கு வந்து கால் ஆகும். 5 ஸ்டார் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு வந்து கால் ஆகும். அடுத்து வந்து 4 ஸ்டார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு வந்து மறுபடியும் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் ஆகும். அடுத்து வந்து 3 ஸ்டார் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் எனக்கு வந்து கால் ஆகும். ஸோ இதோட ஒர்க்கிங் மாடல் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைடில் இருக்குது, we will see. ஓகே, ஸோ இந்த சேம் கோடு இது எப்படி ரன் ஆகும் அப்படின்னு நெக்ஸ்ட் ஒரு ஒர்க்கிங் மாடல் நான் வந்து கொடுத்துருக்கேன் நான், we will see that. ஓகே, யா, ஸோ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபைனலாக இருக்கிற ரிட்டர்ன் n ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1 இங்கே தான் எனக்கு வந்து ரிகர்சிவ் கால் எனக்கு வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, இங்கே தான் எனக்கு ரிகர்சிவ் கால் வந்துக்கிட்டே இருக்குது. இது எப்படி ரன் ஆகும் அப்படிங்கிறத வந்து அந்த மாடலை நான் வந்து கொடுத்துருக்கேன், டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்கேன். we will see that. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னோட வேல்யூ என்னப்பா 5. ஓகே, உள்ள கண்டிஷன் வருது 5 = 0 செக் பண்ணணும் இல்லை. ஸோ எல்ஸ் பார்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்குது, ரிட்டர்ன் 5 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1 அப்படின்னாப்பா 5, எண்ணில் வந்து 5 இருக்குது. இப்போ n-1 என்ன ஆயிரும், 4 ஆயிரும். ஓகே, மறுபடியும் எனக்கு என்ன ஆகும், ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் எனக்கு வந்து கால் ஆகும். ஸோ ஓகே, ஸோ கன்சிடர் திஸ் இஸ் அந்த ஃபங்க்ஷன் வச்சுக்கோங்க. ஓகே, அகெயின் 5க்குள்ளே மறுபடியும் எனக்கு உள்ளே வருது. உள்ளே வரும்போது இப்போ என்னோட வேல்யூ என்ன 4. இப்போ வந்து எனக்கு என்ன கண்டிஷன் பண்ணும், 4 = 0 செக் பண்ணணும். எனக்கு கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ எல்ஸ் பார்ட்டில் இருக்குது இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இங்கே ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மறுபடியும் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் 4 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் 3 அப்படின்னு நான் வந்து கொடுத்துருக்கேன். அப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், மறுபடியும் எனக்கு வந்து சேம் எனக்கு வந்து ப்ரோக்ராம்குள்ளேயே தான் எனக்கு போகும். இப்போ எனக்கு என்ன செக் பண்ணும், 3 = 0 செக் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸ். 3 = 0 செக் பண்ணும், கண்டிஷன் ஃபால்ஸ். ஓகே, ஸோ கண்டிஷன் ஃபால்ஸ் ஆனால் மறுபடியும் எல்ஸ் பார்ட்டில் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ என்ன எக்ஸிக்யூட் ஆகும், 3 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் 2 அப்படின்னு எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். என்ன எக்ஸிக்யூட் ஆகும்ப்பா, 3 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் 2 அப்படின்னு எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ அப்போ இதாகும்போது என்ன, மறுபடியும் எனக்கு அந்த கண்டிஷன் இந்த லூப்புக்குள்ளே போகும். இப்போ எனக்கு என்ன ஆகும், 2 = 0 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இஃப் பார்ட் எனக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும், எல்ஸ் பார்ட் எக்ஸிக்யூட் ஆகும். எல்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன், நான் மறுபடியும் 2 ஸ்டார் ஃபேக்டோரியல் ஆஃப் n-1. ஸோ n வந்து 2, இப்போ ஃபேக்டோரியல் ஆஃப் n-1 அப்படின்னு நினைப்பா 2 - 1 1.
ஓகே இப்போ மறுபடியும் எனக்கு வந்து கண்ட்ரோல் எனக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே எனக்கு வந்து வரும் ஃபங்க்ஷனுக்குள்ளே வரும்போது எகைன் என்ன பண்ணுவேன் அப்போ 1 = 0 நான் வந்து செக் பண்ணுவேன் 1 = 0 கண்டிஷன் ஃபால்ஸ் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகும்போது என்னப்பா மறுபடியும் வந்து எனக்கு என்ன ஆகும் எல்ஸ் பார்ட்டில் இருக்க இந்த கோட் எக்ஸிக்யூட் ஆகும் 1 * ஃபேக்டோரியல் ஆஃப் 0 ஹியர் நல்லா லிசன் பண்ணிக்கோங்க எனக்கு இங்கே தான் வந்து ரெகர்சிவ் கால் எனக்கு வந்து கம்ப்ளீட் ஆகும் எப்படி ஸோ 1 = ஐ மீன் இந்த ஃபைனல் கால் வரும்போது இப்போ உள்ளுக்குள்ளே வருமா இப்போ உள்ளே வரும்போது இப்போ என்னோட வேல்யூ எனக்கு என்னவாகும் என்னோட வேல்யூ ஃபைனல் கால் என்னோட வேல்யூ என்ன ஆகும் 0 ஆகும் ஓகே ஸோ கண்டிஷனுக்குள்ளே வரும்போது இஃப் 0 = 0 எஸ் கண்டிஷன் எனக்கு வந்து இந்த இடத்துல ட்ரூ ஆகும் கண்டிஷன் ட்ரூ ஆச்சு அப்படின்னு நினைப்பா அந்த இடத்துல ரெகர்சிவ் கால் எனக்கு ஸ்டாப் ஆயிடும் ரெகர்சிவ் கால் ஸ்டாப் பண்ணினா ஸோ ஃபேக்டோரியல் ஆஃப் 0க்கு நான் என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன் நான் எல்ஸ் பார்ட்டில் 1 அப்படிங்கிற வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுவேன் ஓகே ஸோ அந்த 1 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு இந்த இடத்துல வந்து ப்ளேஸ் ஆகும் ஓகே ஸோ இங்கே எனக்கு என்ன ஆகும் 2 * 1 அப்படிங்கிறது என்ன 2 அந்த 2 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு இந்த இடத்துல போய் பேஸ்ட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் 3 * 2 எனக்கு என்ன ஆகும் 6 தென் 6 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு இந்த இடத்துல போய் ரிட்டர்ன் ஆகும் ஓகே தென் 4 * 6 எனக்கு என்ன ஆகும் 24 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு இந்த இடத்துல போய் ரிட்டர்ன் ஆகும் தென் 5 * 120 ஓகே இந்த ஃபைனல் வேல்யூ எனக்கு வந்து என்ன இருக்கும் 120 அப்படின்னு எனக்கு வந்து வரும் ஸோ திஸ் இஸ் ஹவ் நார்மலி த ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் வில் பி கெட் ஒர்க் ஓகே நீ ரெகர்சிவ் ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து கொடுக்கலாம் பட் என்ன பண்ணணும் ஸோ ப்ராப்பர் டெர்மினேஷன் கண்டிஷன் நீங்கள் வந்து கொடுக்கணும் நீங்கள் ப்ராப்பர் டெர்மினேஷன் கண்டிஷன் நீங்கள் வந்து கொடுக்கல அந்த ரெகர்சிவ் கோடு நீங்கள் கொடுக்கல அப்படின்னா இட் லீட்ஸ் டு அன் எரர் ஓகே இட் லீட்ஸ் டு அன் எரர் ஓகே ஸோ ப்ராப்பர் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன் நான் இப்போ என்னோட வேல்யூ எனக்கு 0 ஆகும்போது ரிட்டர்ன் ஆஃப் 1 அப்படின்னு தான் கொடுத்துருக்கேன் விச் மீன்ஸ் தட் எனக்கு வந்து பிளாக்லேருந்து ஐ மீன் இந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கால் ஆகாமல் அந்த ப்ரீவியஸ் பிளாக் ஸோ எத்தனை ரிகர்சிவ் பிளாக் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியிருக்கணும் சரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எத்தனை ரிகர்சிவ் பிளாக் க்ரியேட் ஆயிருக்கும் 5க்கு ஒரு பிளாக் க்ரியேட் ஆயிருக்கும் 4க்கு ஒன்று தென் 3க்கு ஒன்று அடுத்து 2க்கு ஒன்று அடுத்து 1க்கு ஒரு பிளாக் அந்த ஃபங்க்ஷன் எனக்கு வந்து மறுபடி இதாகும் நெக்ஸ்ட் வந்து ஃபைனலாக 0 ஸோ 0லேருந்து ஃபைனலாக எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும் அந்த 1 அப்படிங்கிற வேல்யூலேருந்து எனக்கு இங்கே ரிட்டர்ன் ஆகும் இங்கே ரிட்டர்ன் ஆகும் ஸோ இங்கேருந்து இங்கே ஸோ இங்கேருந்து இங்கே ஃபைனலாக 120 அப்படிங்கிற வேல்யூ எனக்கு வந்து ரிட்டர்ன் ஆகும் ஓகே சரியா ஸோ 120ங்கிற வேல்யூ எனக்கு எங்கே போகும் இந்த ஃபைனலாக எனக்கு எங்கே போய் ப்ளேஸ் ஆகும் இந்த ஏஎன்எஸில் போய் ப்ளேஸ் ஆகும் ஸோ இந்த ஃபைனலாக பிரிண்டிங் த வேல்யூ இந்த ஃபேக்டோரியல் ஆஃப் a given நம்பர் அப்படின்னு 120 நான் வந்து பிரிண்ட் பண்ணிடுவேன் நான் ஓகே ஸோ அந்த சேம் கோடை இப்போ நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ இது இப்படி தான் ரன் ஆகுது அப்படின்னு வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் ஸோ ரெகர்சிவ் ஃபங்க்ஷனை வந்து நம்ம எல்லா ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ண முடியாது நல்லா லிசன் பண்ணிக்கோங்க ஒரு ஐ மீன் என்ன சொல்லலாம் லூப்பிங் கான்செப்டில் இருக்க எல்லா ப்ரோக்ராமிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியாது அதே நீங்கள் வந்து மைண்டில் இது பண்ணிக்கோங்க ஓகே ஸோ சம் ஆஃப் n நம்பர்ஸ் ஒரு ஃபிபனாச்சி சீரியஸ்க்கு ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்டுக்கு நம்ம வந்து ரெகர்சிவ் கால்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த ப்ரோக்ராம் மட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி நம்ம பார்த்துடலாம் ஓகே யா ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்கேன் இந்த சேம் கோடு தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் நான் இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் பண்ணி நான் ரன் பண்ணுறேன் ஸோ 5 அப்படி நான் கொடுத்துருக்கேன் இப்போ எனக்கு என்ன வரப்போ 120 வரணும் ஓகே 120 எனக்கு வந்துடுச்சா ஸோ 5 ஃபேக்டரில் என்ன 120 இதே நான் 6 அப்படின்னு கொடுத்து எனக்கு என்ன வேல்யூ வரணும் 720 வரணும் 720 வருதுன்னு செக் பண்ணிடலாம் எஸ் 720 வருது ஓகே ஸோ திஸ் த சிம்பிள் கோட் ஃபார் implementing the recursive function for calculating the factorial of a given number okay so இதே கான்செப்ட் படி sum of n numbers நம்ம வந்து கொடுக்கலாம் ஒரு ஃபிபனாச்சி சீரிஸ்க்கு நம்ம வந்து கால்குலேட் பண்ணலாம் அதெல்லாம் நம்ம நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஓகே and thank you guys